சங்கீதா அவங்களுக்கு விஜய் அவர் கூட சேர்ந்து வாழதான் ஆசையா? குழந்தைகளோட நலனுக்காக அவங்களும் நிறைய விஷயங்கள் யோசிச்சாங்களா? இந்த மாதிரி ஒரு ஜோடியை யாருமே பார்த்ததே இல்ல அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சமூக வலைதளத்துல வந்துட்டு இருக்கு. குடும்பத்துல பிரச்சனைகள் வராம இருக்காது. அதே போலதான் சங்கீதா அவங்களுக்கும் விஜய் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல எத்தனையோ பேர் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வர்றாங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில திடீர்னு அவங்க விவாகரத்து கேட்டு இருக்கிறதா ஒரு பதிவெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அதாவது அந்த மனு சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. இதை தொடர்ந்து நிறைய பேர் ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க. சங்கீதா அவங்கள மத்த எந்த ஒரு இடத்துலயும் பார்க்க முடியல. இப்படி இது ஒரு பக்கம் விஜய் அவருக்கு பெரிய பிரச்சனையா வந்திருக்கே, இவர் நாளைக்கு எப்படி வெற்றி பெற போறாருன்னு எதிர்பார்த்த எல்லாருக்குமே இத்தனை பிரச்சனைகளையும் கடந்து அவரு வெற்றி பெற்றாரு. அதே போல சங்கீதா அவங்க பாத்தீங்கன்னா உண்மையா இந்த இடத்துல வேற யாராவது இருந்தா ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லி தேவையில்லாத வார்த்தைகள் பேசி சமூக வலைதளங்கள்ல வீடியோ பதிவிட்டு நேர்ல செய்தியாளர்களை சந்திச்சு எத்தனையோ விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. ஆனா சங்கீதா அவங்க விஜய் அவர் மேல உண்மையான மரியாதை இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ண கிடையாது. இதுதான் உண்மையான குடும்பம். அவர் முன்னேற எந்த ஒரு விஷயத்தையும் தடுக்காம விவாகரத்து நம்மளுக்குள்ள சரியில்லை அப்படின்னா விவாகரத்து வேணும்னா சட்டப்படி வாங்கிக்கலாம், அவரோட வளர்ச்சியை எந்த ஒரு விஷயமும் பாதிக்க கூடாதுன்னு அவங்க விலகி இருந்தது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் சங்கீதா அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டையும் கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா சங்கீதா அவங்க நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க எல்லா இடங்கள்லயுமே பொறுமையா இருக்கிறதும், யார பத்தியும் எங்கேயும் எந்த ஒரு விஷயத்தையும் தவறா பேசாம இருக்கிறதும் இங்க உண்மையா பாராட்டப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. விஜய் அவங்களுக்கும் சங்கீதா அவங்களுக்கும் என்ன ஆச்சு, அவங்க சேரணுங்கிறது மக்களோட ஒரு ஆசையாவும் கருத்தாவும் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்து எல்லா கஷ்டங்கள்லயும் விஜய் அவர் கூட உறுதுணையா இருந்தவங்க தான் சங்கீதா. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் ஆகிற நேரத்துல அவங்க இல்லாதது அவங்களோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்திருந்தாலும் அவங்களே நிறைய புகைப்படங்கள் எல்லாம் எடிட் பண்ணி விஜய் அவரையும் சங்கீதா அவங்களையும் சேர்த்து அதை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரோட புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிறதையும் பார்க்க முடியுது. எது எப்படியோ இனி அடுத்த மாதம் நிச்சயமா இந்த விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வர இருக்குன்னு சொல்றாங்க. இதுல அவங்களோட முடிவை மாத்திப்பாங்களா இல்ல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஆக போகுதுங்கிறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அப்படி விசாரணைக்கு வந்துச்சுன்னா முதல் முறையா ஒரு முதலமைச்சர் இந்த விவாகரத்துக்காக கோர்ட்டுக்கு போறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இதையெல்லாம் பார்க்க முடியும். சமூக வலைதளங்கள்ல விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கறாங்களோ அதே போல சங்கீதா அவங்களுக்கும் ஆதரவு கொடுக்கறாங்க. தேவையில்லாத சில பேர் தான் இவங்களை பத்தி வதந்திகளை எழுதிட்டு இருக்காங்க. சீக்கிரமா இந்த வதந்தி எழுதுறவங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க ஏதாவது அறிக்கை விடுவாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.